அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். டாக்ஸிக் மனிதர்களை அடையாளம் கண்டுகொள்ள 6 சிறந்த வழிகள். இதை பற்றி கட்டாயம் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, கூடயே இருக்கிறான், எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல, ஒரு பெரிய துரோகத்தை எனக்கு பண்ணிட்டான், அவனை எப்படி நண்பன் நான் நினச்சேன், அவளை நான் எப்படி தோழின்னு நினச்சேன், ஆனால் இப்பேற்பட்ட ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் சொல்வதை கேட்டிருப்போம். அந்த அடிப்படையில் டாக்ஸிக் மனிதர்களை அடையாளம் கண்டுகொள்ள 6 சிறந்த வழிகள். இந்த தலைப்பில் உங்கள்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். மனதில் ஒன்று வைத்துக்கொண்டு வெளியில் வேறு மாதிரி பேசுபவர்களை டாக்ஸிக் என்று சொல்லுவார்கள். ஆனாலும் அவர்கள் மனதில் என்ன உள்ளது என்பதை நம்மால் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? உண்மைதான், என்ன உள்ளது என்று துல்லியமாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நல்லது நினைக்கிறார்களா அல்லது கெட்டது நினைக்கிறார்களா என்பதை கண்டுபிடிக்கலாம். அந்த வகையில் டாக்ஸிக் மனிதர்களை கண்டுபிடிப்பதற்கான 6 முக்கியமான வழிகளை பார்ப்போம். மிக முக்கியமான ஒன்று, உற்சாகமாக இருக்கும் பொழுது எதிர்மறை வார்த்தைகளை கூறுபவர்கள். நீங்கள் ஒரு விஷயத்தில் வெற்றியடைந்து சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் காரணமே இல்லாமல் உங்களின் உற்சாகத்தை இழக்கும்படியாக சில வார்த்தைகளை கூறுவார்கள். குறிப்பாக உங்களின் பலவீனங்களை சுட்டிக்காட்டி உற்சாகமிழக்கச் செய்வார்கள். 2வது, குறை கூறுபவர்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை சரியாக செய்தால் கூட குறை கூறுவார்கள். அதுவும் குறை கூறும்போது மோசமான வார்த்தைகளையே பயன்படுத்தினால் இவர்கள் டாக்ஸிக் என்பதை நீங்கள் எளிதாக கண்டுபிடித்து விடலாம். ஆனால் நீங்கள் செய்த தவறுகளை சுட்டி காண்பிப்பவர்களை குறை கூறுபவர் என்று சொல்லிவிட முடியாது. 3, சுயநலவாதிகள். மற்றவர்களை பாதிக்காத சுயநலம் என்றும் நல்லதுதான். ஆனால் ஒருவர் தன் சுயநலத்திற்காக மற்றவர்களை வேண்டுமென்றே கீழே தள்ளிவிடுவது டாக்ஸிக் என்றே கருதப்படும். எவரொருவர் அவர்களுடைய கனவுகளுக்காக உங்களுக்கு தீய யோசனைகளை கூறுகிறார்களோ அவர்கள் எப்போதும் டாக்ஸிக்காகத்தான் இருப்பார்கள். அவர்களை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். 4, விமர்சகர்கள். நீங்கள் செய்யும் எந்த விஷயங்களுக்கும் துணை புரியாமல் அனைத்து முயற்சிகளுக்கும் எதிர்மறை விமர்சனங்களை கூறிக்கொண்டு இருந்தால் அவர்களை விட்டு நீங்கள் விலகியே ஆக வேண்டும். ஏனெனில் நீங்கள் என்ன செய்தாலும் அவரின் பதில் உன்னால் முடியாது, விட்டுவிடு என்பதுதான். 5வது, உங்களை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள துடிப்பவர்கள். உங்களுடைய ஆசைகள், முடிவுகள் என அனைத்தையும் அவர்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். உங்களை சுதந்திரமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விட மாட்டார்கள். ஏன், பேசக்கூட விட மாட்டார்கள். இப்படி உங்களது சுதந்திரத்தை பறிக்கும் ஒவ்வொருவரும் டாக்ஸிக் தான். 6வது, கடைசியானது, மிக முக்கியமான ஒன்று, அன்பை காரணம் காட்டி உங்களை கட்டுப்படுத்துவார்கள். பயம் என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி சுதந்திரத்தை பறிப்பது ஒரு வழி. அதேபோல் அன்பை பயன்படுத்தி உங்கள் சுதந்திரத்தை பறிப்பது இன்னொரு வழி. இரண்டிலும் சுதந்திரத்தை பறிப்பது மட்டுமே பொதுவானது. இப்படி உங்கள் மீது அன்பு செலுத்துவது போல அடக்க முயலுபவர்கள் டாக்ஸிக் மனநிலையை கொண்டவர்கள்தான். இந்த 6 முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.